ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன டாபிக்னு பார்த்துருப்பீங்க. தங்கம்னா எல்லாருக்குமே இஷ்டம்தான். அதில் இருந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நகையா, கோல்டு காயின், கோல்டு, டிஜிட்டல் கோல்டு, கோல்டு இடிஎஃப்ஸு, எஸ்ஜிபி, வாடகைக்கு அடகு வைக்க நகை கொடுக்கறது, பழைய நகை அல்லது உடஞ்ச நகை, இது மூலயமா எப்படி நம்ம பணத்தை சேமிக்கிறது தான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு ஜுவல்லரி ஃபஸ்ட்டு நகை, தங்க நகை. இது தவறான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இதில் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ்னு ஏகப்பட்டது நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. விற்றா கூட நமக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக நாம் போட்டு அழகு பார்க்கலாம். என்னுடைய பெண் குழந்தைக்கு இப்போ இருந்தே நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு நகையாக வாங்காமல் பின்னாடி சொல்கிற மாதிரி கூட நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து கோல்டு காயின், தங்க நகையை காயினாக வாங்குறது. இதுவும் தங்க நகை மாதிரி தான். நோ வேஸ்டேஜ், பட் மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டின்ட்டு 3லேருந்து 5% வரைக்கும் நம்ம தர வேண்டியதாக இருக்கும் கோல்டு காயின் வாங்குகிற மாதிரி இருந்தால். அடுத்து டிஜிட்டல் கோல்டு. இது ஈஸியாக வாங்கிடலாம். பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு 3% நம்ம இதில் இருக்குது. விற்கும்போது கூட மார்க்கெட் நிலவரப்படி ஏறலாம் அல்லது இறக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, ஆர்பிஐ, சிபிஐ இதில் வராது. அடுத்தது 4வது கோல்டு இடிஎஃப்ஸ். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிஜ தங்க கட்டிகளையே விற்கிற மாதிரி தான். நோ ஜிஎஸ்டி, நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ வேஸ்டேஜ், எதுவுமே இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் எப்போ வேணாலுமே நம்ம விற்றுக்கலாம். எஸ்ஜிபி, செவரல் கோல்ட் பாண்ட், கவர்மெண்ட்டே கொடுக்கறதால இது 100% சேஃப். ப்ளஸ் வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. கோல்டு லீஸ், அடகு வைக்க தர்றது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நாம் இந்த நகையை கொடுக்கும்போது மாதத்துக்கு 500 ரூபான்ட்டு வாங்கலாம். அதே வருஷத்துக்கு வாடகைக்குன்னு கொடுக்கும்போது வருஷத்துக்கு 6000 ரூபான்னு இன்கம் பண்ணலாம். பட் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தரணும். லாஸ்ட்டு ஓல்டு ஜுவல்லரி அல்லது உடஞ்ச நகை. ஏதாவது நம்மகிட்ட 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி இருக்கும்போது பழசு யாராச்சும் வாங்கி கூட அதை நாம் ஒரு 10,000 20,000க்கு நாம் வாங்கினோம்னா அதை ரீக்ரியேஷன் பண்ணி நம்ம சரி பண்ணி ஒரு 20,000 30,000ன்ட்டு நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு ஒரு 5 ரூபாலேருந்து 10,000 வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த மெத்தட்ஸில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி கோல்டில் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல்டில் இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வளர்ந்து வர நம்ம சித்திரமேக்கு ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.